வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வருகிற மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து புதிய பாதையில் ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. எதுக்காக புதிய பாதையில் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும், இப்போது அதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருக்கக்கூடிய முக்கியமான முனையங்கள் அப்படின்னா சென்னை சென்ட்ரல், அதற்கடுத்து சென்னை எழும்பூர், சென்னை தாம்பரம், தாம்பரத்துக்கு அப்புறம் இப்போ பெரம்பூர் 4வது முனையமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டு விட்டது. ஆனால் சென்னை எழும்பூரில் கடந்த சில மாதங்கள்னு சொல்ல முடியாது, கடந்த ஒரு வருடங்களாகவே பணிகள் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் அந்த பிளாட்ஃபார்ம்கள் மாற்றப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. பிளாட்ஃபார்ம் 1, 2, 3, 4 இப்படி எல்லா பிளாட்ஃபார்ம்களும் வேலை நடந்து முடிஞ்சு இப்போது 10 மற்றும் 11 பிளாட்ஃபார்மில் பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 10, 11 பிளாட்ஃபார்ம்கள் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இந்த லோக்கல் ட்ரெயின் மின்சார ரயில்கள் இயங்கக்கூடிய பாதை. செங்கல்பட்டிலிருந்து கடற்கரையாகட்டும் அல்லது தாம்பரத்திலிருந்து கடற்கரையாகட்டும், இந்த ரயில்கள் இயங்கக்கூடிய பாதை அப்படிங்கிறதுனால அடிக்கடி மின்சார ரயில்கள் போக்குவரத்து அப்படிங்கிறது இருந்து கொண்டிருந்த காலம் போன மாதம் வரைக்கும். இப்போது அந்த பணிகள் நடைபெறுறதுனால ரயில்களின் எண்ணிக்கை பாதி அளவாக குறைக்கப்பட்டு விட்டது. அதனால் அதிகப்படியான சிரமங்களை மக்கள் சந்தித்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் தெரியும். ஏன்னா தாம்பரத்திலிருந்து நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 7 மணி 8 மணி 9 மணிக்கெல்லாம் ட்ரெயினில் நிற்க கூட இடம் இருக்காது, தாம்பரத்திலிருந்து கிளம்புற ட்ரெயின்லையும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால கூடுதலாக பேருந்துகளும் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காக அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக மின்சார ரயில்களில் 12 பெட்டிகளோடு இந்த 10 மற்றும் 11 நடைமேடை வழியாக செல்வது வழக்கம். ஆனால் கூடுதலாக 3 பெட்டிகளை சேர்த்து 15 பெட்டிகளோடு ரயில்கள் இயக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. செட்டில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து பரங்கிமலைக்கும் சென்னை கடற்கரைக்கும் மாற்றுப்பாதை ஒன்று இருக்குது. இப்போது சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பரங்கிமலையில் இருந்து வேளச்சேரி வழியாக இந்த பாதை அந்த ரூட்டில் இணைஞ்சு பீச் வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த பாதைகளில் ஆய்வுகள் எல்லாமே முடிவடைந்து விட்டது. வர்ற 5ஆம் தேதி இறுதிக்கட்ட ஆய்வும் நடைபெற இருக்கிறது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வருகிற 7ஆம் தேதி இந்த ரூட்டில் ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும் அப்படின்னு அதிகாரிகள் தரப்பில் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால தாம்பரத்திலிருந்து பீச்சுக்கு ட்ரெயின் குறைஞ்சாலும் பரவாயில்லை, அங்கேருந்து தாமஸ் மவுண்ட் வந்துட்டோம் அப்படின்னா, பரங்கிமலை வந்துட்டோம் அப்படின்னா அங்கேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. என்ன, எழும்பூருக்கும் பூங்காவுக்கும் நம்ம போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதனை அடுத்து இருக்கக்கூடிய கோட்டை ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து திரும்ப நம்ம சென்ட்ரலுக்கோ எழும்பூருக்கோ வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இதனால் ஓரளவுக்கு பிரச்சனை குறையுமே தவிர பிரச்சனை முழுசாக குறையும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஆனால் 20லிருந்து 22 நாட்குள்ள அந்த பணிகள் எல்லாம் நிறைவடைந்து வழக்கம் போல் மின்சார ரயில்கள் இந்த ரூட்டில் இயங்கும் அப்படின்னு ரயில்வே தரப்பில் அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. உடனுக்குடன் பல்வேறு பயணங்களும் வர இருக்கிறது. இணைந்து இருங்கள் நம்ம சேனலோட. நன்றி, வணக்கம்.